பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே நாம் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த மணமக்கள் தகவல் முகாம் என்கிற முகாமை நடத்தி அநேகருக்கு திருமணங்கள் ஏற்பாடு செய்வதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டினார். சத்தியம் விடுதலையாக்கின் ஊழியத்தின் சார்பாக சில ஏழை எளியவர்களுக்கும் திருமணம் செய்வதற்கான வாய்ப்பையும் கர்த்தர் தந்தார். ஒரு சிலர் இதுக்கு உதவியாக இருந்தீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் வருகிற சனிக்கிழமை 22ஆம் தேதி அதே தஞ்சையில் வைத்து நமக்கு சிறப்பு ஜெப முகாம் நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக அது 4-5 மாதங்களாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. அதில் பங்கு பெற்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துறை நன்மை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகருக்கு கர்த்தர் நன்மையை செய்திருக்கிறார். உங்களுக்கும் கர்த்தர் நன்மையை செய்ய காத்திருக்கிறார். இந்த சிறப்பு ஜெப முகாம் எதற்கு அப்படின்னு சொன்னால், மனசோர்ந்து இருக்கிறவங்களுக்கு, வாய்ப்பே கிடைக்கலையேங்கிறவங்களுக்கு, அல்லது இந்த வாழ்க்கை பயணத்தில் சில காலங்கள் தேவன் நமக்கு நன்மை செய்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பலன் வேணும். பார்த்துங்க, அதை தாங்கவும் சகிக்கும். அதற்கான நல்ல ஒரு வாய்ப்பை இது தரும். அதோடு மாத்திரமல்ல, சில நேராக சந்திக்கணும், பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கான வாய்ப்பாகவும் அது இருக்கும். சில தேவ பிள்ளைகள் ஜெபிப்பதற்கு பிள்ளைகளை அழைத்து கொண்டு அங்கே வருகிறார்கள். நீங்கள் வருகிற சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்கான வாய்ப்பை இங்கே தருவார். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரியே பையனோ பொண்ணோ அங்கே வருவாங்க. ஜெபம் முடிஞ்ச பிறகு நம்ம ஒருவருக்கு கலந்து பேசிக்கொள்வதற்கான வாய்ப்பாகவும் அது இருக்கும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தயவு செய்து தேவனுடைய கூட ஒத்துழைப்பு தருகிறவர்கள் வருகிற சனிக்கிழமை 22ஆம் தேதி அதே இடத்தில் வைத்து நடைபெறுகிறதான இந்த சிறப்பு ஜெப முகாமுக்கு வருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனுடைய முகவரி கூட திரும்ப நான் உங்களுக்கு என்னுடைய குரூப்லேயோ அல்லது கீழே உங்களுக்கு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக வாங்க. வருகிறவர்கள் முன்கூட்டியே எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தகவலை உங்கள் தஞ்சை, திருச்சி, மயிலாடுதுறை, கொஞ்சம் புதுக்கோட்டை இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு அனுப்பித்தாங்க. நிச்சயமாக அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். இன்னொரு விஷயம், திருமணம் முடிந்து சில பிரச்சனைகள் நிமித்தம் இப்படி போயிட்டுருக்கே, சரியாக சூஸ் பண்ணோமா தப்பாக சூஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற சூழ்நிலையில் குழப்பவாதியாக நீங்கள் இருப்பீங்கன்னா, தயவு செய்து என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் கேம்புக்கு வாங்கன்னு உங்களை அன்பாக கேட்குறேன். ஏன்னா மறுமணம் என்பது மிக சிக்கலுக்குரியதாக இருக்கிறது. இனி வருகிற காலகட்டங்களில் திருமணமே சிக்கலுக்குரியதாக இருக்கிறது. அதை மறந்துவிடக்கூடாது. ஒரு காலகட்டம் வரும்போது யோசிப்பீங்க, அப்போவே அவர் சொன்னார் அப்படிங்கிற அப்படிப்பட்டதான நிலையில் இது போயிட்டுருக்கு. ஆகவே கொஞ்சம் நிதானிங்க, பொறுமையாக இருங்க. ஜெபத்தால் எல்லாம் கூடும். தேவனை நம்புங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தின் நன்மையை செய்வார். ஆறுதல் தேவை, இளைப்பாறுதலுக்காய் காத்திருக்கிறேன் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற தாய்மார்கள், தயவு செய்து நீங்கள் வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு தேவனுடைய இளைப்பாறுதலை பற்றி சொல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முடிஞ்சவங்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கும். நான் அங்கே உங்களை முகாமில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.